நான் உயிருடன் இருப்பதை விட மரணிப்பது, பூமிக்கு மேலால் இருப்பதை விட பூமிக்கு கீழால் செத்து மடிவது மேல் என்று மனிதன் சொல்லக்கூடிய காலம் வருவது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடைவதை ஆசை கொள்வான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய முக்கியமான பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த அடிப்படையில் இந்த பதிவில் நாங்கள் முக்கியமான ஒரு மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன? ஒவ்வொரு மனிதனும் நான் இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை விட மரணிப்பது தான் சிறந்தது என்று மேலெண்ணம் வைப்பான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தஹபு துன்யா, இந்த உலகம் அழிந்து விடாது, ஹத்தா யமுர்ர ரஜுலு அலல் கப்ரி ஃபயதமர்ரக அலைஹி, ஒரு மனிதன் கபருக்கு மண்ணறைக்கு பக்கத்தால் நடந்து சென்று ஃபயதமர்ரக அலைஹி, அந்த கபரின் மீது உருண்டு பிறழும் வரை உலகம் அழியாது, மறுமை நாள் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மனிதன் எதற்காக கபரின் மீது உருண்டு பிறழுவான்? அதற்கு காரணத்தை நபி அவங்க சொன்னாங்க. அந்த மனிதனே சொல்வான், யா லைத்தனி குந்து மக்கான சாஹிபி ஹாதல் கபர், எனக்கு ஏற்பட்ட கை நஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த கபரிலே இருக்கக்கூடிய மனிதருடைய இடத்திலே நான் இருக்கக்கூடாதா என்று இந்த மனிதன் புலம்புவான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வலைஸ பிஹி தீன் இல்லல் பலா, இவன் மார்க்கம் அடிப்படையில் இவ்வாறு சொல்ல மாட்டான், தனக்கு ஏற்பட்ட சோதனைகள் பிரச்சனையின் காரணமாகத்தான் இவ்வாறு சொல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, இது தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் இதையெல்லாம் பார்ப்பதை விட செத்து போயிருக்கலாம், மரணித்திருக்கலாம், மௌத்தாகி இருக்கலாம் என்று எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் லாபம் என்ற தோற்றத்திலே நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே நிம்மதி கிடையாது. மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை, பெற்றோருக்கும் இவருக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் இவருக்கும் பிரச்சனை, ஏதாவது சொத்து பிரச்சனை ஏற்படுகிறது. எங்கு போனாலும் இவருக்கு பிரச்சனை, திரும்பும் இடத்திலெல்லாம் சோதனைகள் ஏற்படுகிறது. இதனால் இவர் என்ன செய்கிறார்? உலகத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கிறது. அதனால உலகத்திலே வாழ்வதை விட மரணிப்பது சிறந்தது என்று எத்தனையோ மனிதர்கள் புலம்பக்கூடிய சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கத்தை நினைத்து இவ்வாறு இவன் சொல்ல மாட்டான். கண்ணியமானவர்களை, ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸாத், மனிதனுடைய இன்பங்களை முறிக்கக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் மனிதன் மரணத்தை விரும்ப மாட்டான். மாற்றமாக இவனுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக வாழ்வதை விட மரணிப்பது சிறந்தது என்று அந்த ரீதியில் இவன் மரணத்தை விரும்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த அளவுக்கு மனிதன் இந்த மரணத்தை விரும்புவான் என்றால், ஏனைய பொருட்களை கடையில் வாங்குற மாதிரி மௌத்தும் கடையிலே விற்கப்படுமாக இருந்தால் அந்த மரணத்தை பணம் கொடுத்து மனிதன் வாங்குவான் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அளவுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கும். அதை தாங்க முடியாமல் இவர் மரணிப்பதை விரும்புவார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இது மறுமையுடைய மிக முக்கியமான அடையாளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் மரணத்தை விரும்புவதை அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிற என்று கேட்க முடியுமா என்று பார்த்தால் இதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான தீர்வை சொல்லியிருக்கிறார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதமன்னா அஹதுகுமுல் மௌத், உங்களில் ஒருவர் மரணத்தை மேலெண்ணம் வைக்க வேண்டாம், மரணத்தை ஆசைப்பட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? இம்மா முஹ்சினன், இவர் உபகாரம் செய்யக்கூடியவராக, மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராக இருந்தால், ஃபலஅல்லஹு
யஸ்தாது, இவர் நீடூழி காலம் உலகத்திலே வாழ்வார், அல்லாஹ் இவரை நீடூழி காலம் உலகத்திலே வாழ வைப்பான். வ இம்மா முசீஅன், ஆனால் இந்த மனிதன் கெடுதி செய்யக்கூடியவனாக இருந்தால், மற்றவர்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடிய கெடுதி செய்யக்கூடியவனாக இருந்தால் இவனுக்கு சில நேரம் மரணம் வரலாம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே யாருமே மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத், உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம். வலா யதஉ பிஹி மின் கப்லி அய்யத்தியஹு, அந்த மரணம் ஒருவருக்கு வருவதற்கு முன்னால் அந்த மரணத்தை கொண்டு துஆ கேட்கவும் வேண்டாம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன? அன்னஹு இதா மாத இன்கத அமலுஹு, இந்த மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே துண்டிப்பு பெற்றுவிடும். ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி உலகத்திலே அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உலகத்திலே நல்லது தான் செய்வார். இவர் மரணத்தை கேட்டு அவர் மரணம் அடைந்து விட்டால் இவர் செய்த அமலும் அப்படியே துண்டிப்பு பெற்றுவிடும். ஆகவே இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை யாரும் கேட்க வேண்டாம். இவர் இன்னும் நீடூழி காலம் உலகத்திலே வாழ்ந்தால் அவர் வாழும் வரை நல்ல அமல்கள் தான் செய்வார். அதற்குரிய கூலி இந்த மனிதனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆகவே அந்த கூலிகள் கிடைப்பதற்கு முன்னால் இவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இப்படியாப்பட்ட பாக்கியத்தை இழந்து விட வேண்டாம் என்று தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள். இதே போல புகாரி முஸ்லிமுடைய தெளிவான ரிவாயத் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத லிதுர்ரின் அஸாபஹு, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட தீங்கின் காரணமாக உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, இதற்காக வேண்டி நான் மரணிப்பது தான் சிறந்தது என்று முடிவெடுக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்க? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய பாவம் கண்ணியமானவர்களே. தற்கொலை செய்து கொள்வதை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பாவங்களிலே சேர்க்கிறார்கள். இது இதற்குரிய முடிவு கிடையாது. அப்படி நீங்கள் மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் இவ்வாறு கேளுங்கள் என்று தொடர் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, யா அல்லாஹ் உலகத்திலே நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ வைத்துவிடு. வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணித்து விடு என்று தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க சொல்லியிருக்கிறார்களே தவிர யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்துவிடு, எனக்கு மரணத்தை தந்துவிடு என்று நபி அவர்கள் துஆ கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உலகத்திலே நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழவை, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்துவிடு என்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும். காரணம் என்ன? எல்லா விடயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே மரணத்தை கேட்கிறார், ஆனால் இதற்கு பிறகு இவர் உலகத்திலே வாழ்ந்தால் என்னென்ன நல் அமல்கள் செய்வார் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் எல்லா விடயமும் தெரியும். ஒரு மனிதன் வாழ்வது சிறந்ததா அல்லது மரணிப்பது சிறந்ததா என்று அவனுக்கு தெரியும். ஆகவே அந்தந்த தருணங்களில் அல்லாஹ் அந்தந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்துகிறான். அதுவரை நாங்கள் முந்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும், நாங்கள் அவசரப்படக்கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான், மாலம் யதஅ பில் இஸ்திஅஜால், அவசரப்படாமல் இருக்கும் வரை என்று சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் சொல்யூஷனை, அதற்குரிய தீர்வை சொல்லி இருக்கிறது. அந்த தீர்வை நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தற்கொலை என்பது இதற்கு முடிவு கிடையாது. அப்படி தற்கொலை செய்து கொண்டாலும் அது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. அதற்குரிய தண்டனையும் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இப்படி தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக வேண்டி, சோதனைக்காக வேண்டி, சிக்கலுக்காக வேண்டி ஒரு மனிதன் கபரிலே உருண்டு பிறழுவது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த அடையாளத்தை விட்டு பாதுகாத்து உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் விருப்பமான அமல்களை செய்யக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.